ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே சாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஃப்ரான்ஸ்லைன் வந்து மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பல்க் ஆர்டர் தான். எப்போயுமே பல்க் ஆர்டர் வரும். ஸோ அவங்க வந்து எதுக்கு நான் ப்ளைனாக இதுமாரி பண்ணுறேன்னா, அவங்க வந்து இதுமாரி ப்ளைன் தான் வந்து கஸ்டமர் அதிகம் எடுக்கிறாங்க. ஸோ வந்து இதுமாரி சேனல்ஸ் வச்சு ப்ளைனாக அதிகம் கேட்குறாங்க. மீறி போனால் அந்த பிளாக் பீட்ஸ் கலந்த மாரி தான் அதிகம் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் மேக்கிங் பண்ணி கொடுன்னா அவங்க வந்து எனக்கு மாடல்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்க அனுப்புகிற மாடல்ஸ் வச்சு தான் நான் இதுமாரி பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்துக்குமே எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தா கொஞ்சம் வந்து ஒரே ஷேமாக இருக்க மாதிரியே ஒரே கலரில் போடுறாங்க அப்படின்னு. நான் பீட்ஸ் வந்து கிளாஸ் மாடல் இது எல்லாமே அனுப்பிட்டேன். அந்த மாடல்ஸ்னால் அனுப்பும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க அதை விட இதுமாரி ப்ளைனாக இருக்கிறது தான் கஸ்டமர் வந்து டக்குன்னு எடுக்கிறாங்க. கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கிற மாரி, அதுவே ஒன்று பிளாக்கு அப்படி இல்லைன்னா ப்ளூ எதாக இருந்தாலும் ஒரே கலராக இருக்கிற மாரி பார்க்குறாங்க. அதை வந்து எடுத்து போடும்போது நல்லா ப்ரைட்டாக நல்லா நீட்டாக இருக்கனால அதுதான் கஸ்டமர் வந்து அதிகம் விரும்புகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாடலில் கேட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க மாடல் வந்து. ஸோ அதனால் அதுமாரி மேக்கிங் பண்ணி அந்த மாடல்லையே நான் அனுப்புகிறேன். அதேமாரி பீட்ஸு பார்த்திங்கனாலும் பிளாக்கு அதிகம் பார்த்திங்கன்னா இதில் பிளாக் அதிகம் மிக்சிங் இருக்கும். எதனாலன்னா அவங்க வந்து பிளாக் கலந்த மாரியே அதிகம் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து கடையில் வந்து சேல் பண்ணுறவங்க அவங்க என்ன மாடலேஷனில் கேட்குறாங்களோ அதுதான் நம்ம மேக்கிங் பண்ணி தர முடியும் இல்லைங்களா. நம்மளுக்கு பிடிச்ச மாரியே மேக்கிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 பீஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு கலர்னால் போட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து அந்த மாடல்ஸ் என்ன வச்சு பார்த்தாங்க, எல்லாமே ஓடிச்சு. அதிகம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அந்த மாரி நான் கொடுத்துருந்தேன். அதுவும் இன்னும் அதிகமாக போனனால ஸோ இனிமேல் எனக்கு வந்து இதுமாரி ப்ளைன் கலரில் பிளாக் வச்ச மாரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அதிகம் பார்த்திங்கன்னா என்னுடைய பீட்ஸ் கலரில் எல்லாத்துலேயும் ஒன்றாவது பிளாக் கலந்துருக்கும். இல்லைன்னா வேறு கலராவது அதுக்கு தகுந்த மாரி கலந்துருக்கும். நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் அப்படியே பார்த்தா லுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி அனுப்புகிறாங்களோ அதேமாரியே மேக்கிங் பண்ணி கொடுத்துருவேன். இது வரைக்கும் நான் அனுப்புனது எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா சேல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு அவர் அமௌண்ட்டு போட்டேன். எனக்கு அந்த ஒரு லேடிஸும் இருக்காங்க. இன்னும் 2 கடையில் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் தான். ஆனால் அவங்க எனக்கு ரிப்ளை அனுப்புவாங்க பாருங்கள். நீங்கள் அனுப்புனது எல்லாமே வந்து ஒன்று எல்லாமே ப்ராடக்ட் இல்லை, ஒரு 1, 2 அப்படி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100ல் வந்து பார்த்திங்கன்னா 90% வச்சுக்கோங்களேன். அதுமாரி வந்து சேல் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல நீங்கள் இதுமாரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு எனக்கு வந்து அவங்க அங்கேருந்து ரிப்ளை அனுப்புவாங்க. எனக்கு அமௌண்ட்டை அனுப்பிட்டு அந்த ரிப்ளை அனுப்புகிறாங்க பாருங்கள், அது பார்க்கும்போது தான் இன்னும் எனக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜாப் வந்து நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அதுவும் இல்லாமல் எனக்கு அதை சேல் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் அனுப்புகிற மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பின இதுலையே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி செய்யணும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.